வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான vlogs தான் பார்க்க போகிறோம். இதை நான் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்காக டெடிகேட் பண்ணுறேன். இன்றைக்கி அவருக்கு பர்த்டே. ஸோ அந்த நான் ஒயிட் கலர் டிஷர்ட்டும் கப்பும் நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. அப்புறம் ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டும் வாங்கியிருந்தோம். ஆனால் ஆக்சுவலி அந்த ரெட் கலர் டிஷர்ட்டை நானே ஆட்டை போட்டுட்டேன். எப்படி அந்த கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு அப்புறமா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். இப்போ வந்து ஒரு செகண்ட் டைம் ஆகிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்கு போகிறோம். பார்க்கு போயிட்டு அப்படி இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். அது என்ன இடம்னு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்புறமா இன்றைக்கி செம்மையான ரொம்ப வேலை இருக்குதுங்க. ஏன்னா ரொம்ப நாள் இங்கே ரொம்ப மழையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கு வந்து எப்படியோ ரீச் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது. எனக்கு எப்போ மழை வரும்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் வெயில் அடிச்சோன்னே நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஆல்ஃபி ரொம்ப குஷி ஆயிட்டான். அங்கே கார்லாம் போகிறத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். பாருங்க, இது ஃபுல்லாகவே பார்க்கு தாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு 4-5 பார்க் இருக்குது. எல்லா இடத்துக்கும் உங்களை நான் கூட்டிட்டு போறேன். என்ன செடின்னு பாத்தீங்களா? தொட்டா செடி. எனக்கு சின்ன வயசுல எனக்கு இந்த செடின்னா அவ்வளோ இஷ்டம். தொட்டு தொட்டு விளையாண்டுட்டே இருப்பேன். இப்ப ஆல்ஃபி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். இங்கேயே அழகாட்ட சீட்லாம் இருக்குது. நீங்க அந்த சைடு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அழகா ஹாயா தூங்கிட்டு இருக்கிறாரு, சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு. செம்மையாக இருக்குது பாருங்க. ரொம்ப பிள்ளைங்க இதுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப பிள்ளைங்க விளையாண்டே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்லப்போனால் நான் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. ஏன்னா அவ்வளோ வெயில், எப்போ மழை வரும்னு தெரியாது. அது வேறு ஒரு சைடு பயம் இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோ வெயில். நான் கொஞ்ச நேரம் நடந்ததுமே நம்மளுக்கு அப்படி மூச்சு வாங்கிடுச்சு. தம்பி அவ்வளோதான், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. ஆனாலும் எனர்ஜெட்டிக்காக ஓடிட்டே இருந்தான். இங்கே பாருங்கள், பேபிஸ்க்கெல்லாம் மேலே ஏறி அங்கே இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தம்பி இதிலே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போய் தாங்க இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்குது. இன்னைக்கு அவருக்கு பர்த்டேனால இன்னைக்கு அவருக்கு வந்து 30 இயர்ஸ் முடிஞ்சு 31 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு நான் வந்து ஸ்பெஷலான ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். என்ன பிரியாணி பார்க்குறீங்களா? ஆம்பூர் பிரியாணி தாங்க. ஆம்பூர் பிரியாணி, அப்புறம் சாக்லேட் கேக், அப்புறம் சிக்கன் 65 பண்ணுறதுக்குன்னு ஒரு மைண்டில் இருக்கிறேன். ஆல்ரெடி கறியெல்லாம் வாங்கி வச்சாச்சு. இனி போய் தான் எல்லாமே ரெடி பண்ணணும். அதனால் இங்கேருந்து சட்டுப்பட்டுன்னு உங்களுக்கு பாதி எடுத்து சுற்றி காமிச்சிட்டு மழை வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி ஓடி போகணும். தம்பி பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஓடுறத பாருங்க. ஓடிட்டே இருந்தான். ஒரு இடம் கூட அவன் உட்காரல. அவ்வளோ தூரம் ஜாலியாக ஓடிட்டே இருந்தான். பாருங்க, இடம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இங்கே 4-5 பார்க்லாம் இருக்குது. என்னது பேர்ட் சாங்சுரி, அப்புறமா வந்து லேக் கார்டன்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களை நான் சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், நான் ஒரு சொன்ன தெரியுமா, ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன்னு. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்காக பாடுபட்டு மரித்து போன இராணுவ வீரர்களுக்கான நினைவிடத்துக்கு தாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அது அவங்களுக்காக வந்து அந்த நினைவிடம் அவங்க பேரில் அவங்களுக்காக இருக்குது. அவங்கள ஒரு பெருமைப்படுத்துகிற வகையில் அவங்களுக்காக ஒரு தனி நினைவிடத்தை மண்டபத்தை கட்டி வச்சுருக்காங்க. உங்களை நான் அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்க, தம்பி அதில் கொஞ்ச நேரம் இருந்தாங்க. இங்கே தாங்க. இப்போ நம்ம அங்கே தான் உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். வாங்க போகலாம்.
செம்ம வெயிலுங்க, செம்ம வெயில், முடியல, அவ்வளோ வெயில். ஐயோ, நாங்கள் வேற ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் என்னென்னா ஸ்டால் கூட எடுத்துகிட்டு வரல. இல்லாட்டி எங்கே வெயில் போனாலும் ஒரு ஸ்டால் வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம ஹேர் வந்து சன்லைட்டை பட்டால் ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிளம்பும் போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதனால சரி எப்போனாலும் மழை வரும், ஆக்சுவலாக கொஞ்சம் நிழலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வேற எடுக்காமல் வந்துட்டோம். ஐயோ எனக்கு மண்டை காஞ்சிட்டு. ஓகே, நான் தான் மட்டும் சொன்னேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும். நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஆல்ஃபி எப்படியால உட்கார வச்சோம், ஆனால் உட்காரவே இல்லை. அடுத்த செகண்டே எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டான். இதுதாங்க இப்போ நம்ம அந்த மண்டபத்துக்குள்ளே தான் போகிறோம். அங்கே அவங்களுக்குன்னு ஒரு சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், பக்கத்துலேயே தாமரை பூக்குள்ள அந்த ஒரு தண்ணி மண்டபம் இருக்குது. அப்புறம் அந்த சென்டரில் அந்த இராணுவ வீரர்களுக்கான சிலையை செதுக்கி அவங்க நேமை குறிப்பிட்டு இது அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு இது வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்பவே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ தூரம் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ஒரு இராணுவ வீரர்களுக்கு, அந்த நாட்டுக்காக போராடி மறித்தவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோன்னு ஒரு சந்தோஷம் கூட. அதுவும் ஜாஷோட பர்த்டேல இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த பாட்டில் உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. என்ன டைம் ஆயிடுச்சு. இனி தான் போய் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு எல்லாமே செய்யணும். இதுதான் போய் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி வைக்கணும். அப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் சாக்லேட் கேக் பண்ணணும். ஸோ இனி போய் தான் எனக்கு செம்ம வேலை இருக்குது. சரி போய் பார்ப்போம், செய்வோம். கிட்ட வந்துடுச்சு. நம்ம இனி வீட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு என்னங்க வேணும், சாப்பாடு தானங்க வேணும். டைமுக்குன்னா ஒரு பெல் அடிச்சிடும். நம்மளுக்கு சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது. அதுவும் ஆம்பூர் பிரியாணி வேற லெவலில் இருக்கும். இது அப்படியே ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணி தாங்க நான் செய்ய போடுறேன். சீக்கிரமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மற்ற பிரியாணி விடவும் இந்த ஆம்பூர் பிரியாணி எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஸோ அது நான் உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு சீக்கிரமாக உங்களுக்கு நான் இன்றைக்கி செய்யும் போதே நான் வீடியோ எடுத்துட்டேன். அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சிக்கன் 65 எப்படி பாருங்கள், எண்ணெயில் கலந்து மரமரமரமர சூப்பராக பொரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறமா வெங்காயம் பாருங்க, ஆம்பூர் பிரியாணி தயாராகிடுச்சு. இதில் ஒரு கலர் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. செம்மையாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருந்து, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜாஷுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தம்பியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இங்கே சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி நம்ம இன்றைக்கி சிக்கன் ஆம்பூர் பிரியாணியில் டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு இனி நெக்ஸ்ட்டு வந்து என்னது ரெடி பண்ண போகிறோன்னா கேக்கு தாங்க ரெடி பண்ண போகிறோம். கேக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நான் இன்றைக்கி வந்து கேக்கு வந்து அவனில் செய்யலை. நான் இன்றைக்கி வந்து ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி நான் சாக்லேட் கேக் ஸ்டவ்வில் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க. ரொம்பவும் யம்மியாக இருந்துச்சு. தம்பிக்கு இதுவே போதுமாக இருந்துச்சு. அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். சீக்கிரமாக உங்களுக்கு கேக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக எக்லெஸ் கேக்கு, எக்கு ஆட் பண்ணாமல் செஞ்ச கேக்கு, சாக்லேட் கேக்கு ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. பிரியாணியும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜாஷோட பர்த்டே ரொம்ப ரொம்ப அழகாக கம்ப்ளீட் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். இனி ஒரு நெக்ஸ்ட் நல்ல ஒரு vlogsோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஆம்பூர் பிரியாணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlogsல உங்களுக்கு எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜெனிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.